தமிழ்நாட்டில் நாங்கள் நெய்த லுங்கி அரபு நாடுகளில் 2500 ரூபாய்க்கு இருக்கிறது. ஆனால் எங்கள் வீட்டில் வறுமைதான் நிரந்தரமாக குடியிருக்கிறது. நிரந்தர வருமானம் இல்லை, குடியிருக்க வீடு இல்லை, கஞ்சி குடிக்க வழி இல்லை. எங்கள் வறுமையை ஒழிக்க தமிழக அரசு மிகப்பெரிய திட்டங்கள் தீட்டினால் ஒழிய வழி இல்லை. தமிழக சட்டப்பேரவையில் கைத்தறி மானியம் இன்று விவாதத்திற்கு வருகிறது. இதில் தங்களின் வாழ்வாதாரத்திற்கு வழிவகுக்கும் முக்கிய திட்டங்கள் அறிவிப்பாக வெளிவரும் என்று நெசவாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது குறித்து சென்னை அடுத்த குன்றத்தூரில் நெசவாளர்களிடம் தறி ஆடையகம் நிறுவனர் சண்முகம் நடத்திய கலந்துரையாடலை இங்கே காணலாம். 5 வருஷமா அந்த தொழில் செய்யறேன் சார். ஒரு நாளைக்கு லீவு போட்டா கூட சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. ரொம்ப வறுமையில இருக்கிறோம். மழை பெஞ்சா சுத்தமா அந்த வருமானம் கூட கிடையாது. ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடையாது கவர்மெண்ட்ல இருந்து. நாங்க தனியாருக்கு வேலை செய்யறோம். அதனால நீங்க ஏதாவது பார்த்து ஒரு உதவி பண்ணனா நல்லது. வறுமைப்படுகிற சொந்த வீடு இல்லை, வாசல் இல்லை, வாடகைக்கு தான் இருக்கிறோம். ஏதோ ரொம்ப வறுமை. 3 வேளை சாப்பாடு எங்களுக்கு கிடையாது. ஏதோ கிடைக்கிறது கஞ்சி குச்சின்னு காலத்து தள்ளின்னு இருக்கிறோம். வறுமையில் தான் இருக்கிறோம் எல்லாருமே. நல்ல துணி கிடையாது, நல்ல ட்ரெஸ் இல்லை. இப்படிதான் ஐயா நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம் காலத்துல. கைலி தயார் பண்றாங்க. இவங்க வந்து 80க்கு கைலி நிறைய ரகம் இருக்கு. 60க்கு 40, அப்புறம் 60க்கு 60, அப்புறம் 80க்கு 80, 80க்கு 60, 4 வெரைட்டிஸ் இருக்கு. இவங்க தயார் பண்ற ரகம் இவங்க வந்து 650 ரூபாய் கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இவங்க நூல் வாங்கி கூலி கொடுத்து அதை ஃபோல்டு பண்ணி வித்து 650 ரூபாய்க்கு இந்த அம்மா கொடுக்குறாங்க வியாபாரி கிட்ட. ஆனா வியாபாரி சென்னையில் இருக்கிற வியாபாரி 1200 ரூபாய்க்கு இந்த துணியை விற்கிறாங்க. எவ்வளோ? 100% லாபம். இதே கையிலே அபுதாபி துபாய்க்கெல்லாம் போகுது. அங்க வந்து 2200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 மடங்கு லாபத்துல விற்கிறாங்க. ஸோ அதுல வந்து உள்ள ஒரு 10% அந்த கவர்மெண்ட் இதையே நடத்தி சம்பாரிச்சு பண்ணலாமா? இவங்க வந்து உங்களுடைய குடிமக்கள் தானே, ஓட்டுனா இவங்க ஓட்டுக்கு தானே வரீங்க. இப்ப ஈஸியா இவங்க வீட்டுக்கு நீங்க வந்துடுங்க. ஒரு அமைச்சர் வீட்டு, ஒரு அதிகாரி வீட்டுக்கு இவங்க போக முடியாத. 1008 போலீஸ்காரன் வச்சு இவங்க எங்க கேட்பாங்க? ஸோ இவங்க சத்து இல்லாத சமூகம், இவங்களுக்கு போராட முடியாத சமூகம். இவங்களுக்கு அரசு தான், அவன் தான் இப்ப வந்து மந்திரிகளை, முதலமைச்சர் எல்லாருமே குன்றத்தூருக்கு வந்து இவங்களை கேட்கணும். நாம ஏன் கேட்கணும்? அது வந்து அவங்க அந்த அமைச்சர்கள் பெத்த பிள்ளைங்க. இவங்க யாரும், ஆனா இவங்க வந்து ஆந்திரா கிடையாது, கல்கட்டா கிடையாது, ஆஸ்திரேலியா கிடையாது, அமெரிக்கா கிடையாது. இவங்க பியூர் தமிழர்கள். அதை விட வந்து அண்ணாவால வளர்ந்த கட்சி தான் ரூலிங் பண்ணுது. இவங்க செய்யலாம்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. எங்களுக்கு யாருக்கு மேலே கோபம் கிடையாது. இவங்கெல்லாம் உண்மையிலே சொன்ன, இவங்கெல்லாம் ஒரு விதத்துல பதிலாக இவங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துல சொந்தக்காரங்க. இவங்கெல்லாம் ஓட்டு பார்த்தா உதயசூரியன் ஜெயிச்சுது. அந்த அண்ணா கட்சிக்காகவாது இவங்க ஏதாவது மாசத்துக்கு ஒரு 5000 ரூபாய் ஃப்ரீயா கொடுக்கட்டுமா? வெளிநாட்டு வியாபாரத்துக்காக குரோர் கணக்குல ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றாங்க. கைத்தறி சமூகத்துக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுமா? ஒரு 500 கோடி செலவு பண்ணட்டுமா? நல்ல ஷெட்டு வைங்க, யூனிஃபார்ம் கொடுங்க, காலையில இவங்களுக்கு டீ கொடுங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுங்க, இவங்ககிட்ட வேலையை வாங்கிக்க. இளைஞர்கள் பூரா வேலைக்கு வருவாங்க. அங்க அம்பத்தூர் எஸ்டேட்ல வந்து 12,000 டிஎம்பி படிச்சவங்க வேலை செய்யறான், பிஇ படிச்சவங்க வேலை செய்யறான். இவங்க வேலையை ஒழுங்கா செஞ்சா, இவங்க விளைபொருட்களை நல்ல விலை கொடுத்தாங்க, இவங்களுக்கு 20,000 சம்பளம். இதுதான் உண்மை. ஒரு விவசாயத்தை விட அதிகம் வருமானம் வரக்கூடிய தொழில் கைத்தறி. இதை ஏன் நீங்க விட்டுட்டீங்க? மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் எந்த ஒரு தொழில் சம்பந்தமா அது வந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டை கூட்டி, அதாவது தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு உலகத்தில் இருக்கிற நிறுவனங்களையும் உலக பணக்காரர்களை கேட்கக்குள்ள, இந்த தறிக்காக அவங்க வந்து உலக பணக்காரர்களை கேட்டுட்டு, இப்போ தறி நெய்கிற இடத்த பெரிய இண்டஸ்ட்ரி 500 பேர் தறி நெய்கிற பேர் பெரிய கொட்டா ஒன்று போட்டுட்டு, அவங்களுக்கு வந்து கார்பரேட் கம்பெனி பேர் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு 8 ஹவர் ஒரு சம்பளம் நெரிச்சுட்டா இவங்க அழகாக வருவாங்களா? அதான் சொல்கிறேன், நீங்கள் பிஇ படித்தவன், டிப்ளமோ படித்தவன் எல்லாமே தறிக்கு வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கூலி கொடுக்கணும். இப்போ ஃபேக்ட்ரியில் வேலை செய்யறது ஒன்றும் ஈஸி கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த கன்வீனியன்ட் பண்ணி கொடுக்குறீங்க, வசதிகள் பண்ணி கொடுக்குறீங்க, எல்லாம் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இவங்க எப்படி வருவாங்க? ஸோ இவங்க வந்து தமிழ்நாட்டில் பிறந்தது, நெசவாளராக பிறந்தது பாவமா? இது ஒரு சாபக்கேடா? இது யாரும் ஏன் பேச மாட்டேன்றீங்க? நிறைய பேர் இருக்கீங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து ஒவ்வொரு ஊரை தத்து எடுத்தாவே இவங்களுக்கு நல்ல வருமானம் வரும். ஏன் அதை செய்கிறீங்க? இப்போ கார்பரேட் சர்வீஸுக்கு வந்து இந்த சிஎஸ்ஆர்எஸ் திட்டம் இருக்குல்ல, அதில் இவங்களுக்கு உதவி பண்ணலாமா? ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? ஸோ நிறைய கோயிலுக்கு கொடுப்பீங்க, தேவையில்லாத வேலை செய்வீங்க, ஆனால் உழைக்கிற வம்சத்தை அடிமையாக நினைக்கிறீங்க. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தான் கேட்குறேன் நான்.